Hello friends, welcome back to our channel Aari World. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஒரு அழகான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணக்கூடிய அந்த ஸ்லீவோட டிசைனை வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இனி நம்ம வர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃப்ளவரோட சென்டர்ல இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை ஒட்டி எடுத்துக்கிறேன். இனி இது நல்லா காயட்டும். நெக்ஸ்ட்டு அதில் அந்த கோல்டன் கலர் பீடை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார்மல் சீயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இனி இந்த ஃப்ளவரோட சைடில் எல்லாமே நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அது நல்லா காயட்டும். அந்த கேப்பில் நம்ம இந்த லீஃப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீடில் சுகர் பிட்ஸ் லோட் பண்ணிவிட்டு இந்த லீஃபோட இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து அப்படியே கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண இந்த ஸ்டோன் நல்லாவே காஞ்சிடுச்சு. இனி அதை சுற்றி திரும்ப நான் சுகர் பீடை வச்சு அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த ஸ்டெம் மாதிரி வர டிசைனில் நான் இந்த கட் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெம் மாதிரி வரக்கூடிய டிசைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி நீடில் ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி வளைஞ்சி வரக்கூடிய எந்த டிசைனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ண பாருங்கள். நம்ம 2-3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக கிடைக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அது வந்து பார்க்க நீட்டாக கரெக்டாக அதே ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ
ஃபுல்லாகவே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் டிசைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் ஒரு 4 mm கோல்டன் பீட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடில் இந்த ஒயிட் கலர் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு நான் வந்து சைடில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி சைடில் இருக்கக்கூடிய இந்த டிசைனில் திரும்ப நம்ம 4 mm கோல்டன் பீட் வச்சு சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப நான் வந்து ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் இந்த மாதிரி வச்சு அந்த சைட் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு சைடில் வரக்கூடிய இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் நான் வந்து நீடில் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுத்து இந்த டிசைனோட மேலே ஒரு சுகர் பீட் அந்த ஒயிட் கலர் பீட் அண்டு இந்த ஒரு டியூப் பீட் இதை வச்சு ஃபஸ்ட்டு மேலே மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடில் நான் வந்து திரும்ப அதே மாதிரி தான் ஒரு சுகர் பீட் ஒரு ஒயிட் கலர் பீட் அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கட் பீட்ஸ் வச்சு நான் வந்து சைடில் இருக்க இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த லீஃபோட சென்டரில் நான் இந்த மாதிரி நீடில் கட் பீட் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் வந்து கட் பீட் வச்சு லோட் பண்ணும்போது அந்த லீஃப் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக அழகாக இருக்கும். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா லீஃப்லையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி சைடில் இருக்கக்கூடிய அந்த கேப்லேயும் நான் வந்து இந்த ஒயிட் கலர் பீட் வச்சு ஃப்ளவர் மாதிரி இதை ஸ்டிச் பண்ண மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த ஸ்லீவ் டிசைன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.